இப்போதைய அண்மை செய்தி. மயிலாடுதுறை அருகே திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இளம்பெண் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இளம்பெண் தற்கொலையில் வரதட்சணை கொடுமை காரணம் என புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்தங்குடி பகுதியில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பெண் வீட்டார் அளித்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரமூர்த்தி. இளம்பெண் தற்கொலை விவகாரத்தில் வரதட்சணை கொடுமை புகார் எழுந்திருக்கிறது. நடந்தது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. மயிலாடுதுறை அருகே நலத்துக்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு விமல்ராஜ் ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் சீர்காழி அருகே அரசூர் கிராமத்தை சேர்ந்த காவியா அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால திருமணம் நடந்தது. இரு வீட்டார் நிச்சயம் செய்து நடந்த திருமணத்துல 8 பவுன் நகை மற்றும் அதற்கு உண்டான சீர்வரிசைகள் வரதட்சணையா செஞ்சிருக்காங்க. இந்த காவியா விமல்ராஜ் தம்பதியினருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இந்த நிலையில 2 பேருக்கும் இடையில அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. மேலும் வரதட்சணையின் கூடுதலாக பணம் கேட்டு விமல்ராஜ் கேட்டதா ஒரு பெண் வீட்டார் குற்றம் சாட்டுறாங்க. நேற்று விமல்ராஜ் வேலைக்கு போயிருந்த நிலைமையில காவியா வீட்டுல தூக்கிட்ட நிலைமையில சடலமாக தொங்கி இருக்காரு. தகவல் தெரிஞ்ச காவியாவின் தாய் பாஞ்சாலை தன் மகளுக்கு வரதட்சணை கொடுமையால் தான் இறந்திருக்காங்க, இது ஒரு மர்மமான மரணம் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை காவல் நிலையத்துல தன்னோட புகாரை பதிவு செஞ்சிருக்காரு. சந்தேக மரணம்னு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காவியாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. திருமணமாகி 4 ஆண்டுகள் இருக்கிறதுனால வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழே இது கண்டிப்பா ஆர்டிஓ விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது விதி. எனவே மயிலாடுதுறை ஆர்டிஓ விஷ்ணு பிரியா குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சிகாமணி. விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.